ப்ரூவ் தட் கொஸ்டின் கேட்குறாங்க. ப்ரூவ் தட், ஷோ தட் அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா 100% ஃபுல் மார்க் கிடைக்கும். கரெக்டா ஸ்டெப் பார்த்து போடணும். ஏன்னா கொஸ்டினும் தெரியுது, ஆன்சரும் தெரியுது. ஜஸ்ட் ப்ரூவ் பண்ணா போதும். பாருங்க tan plus secant theta minus 1 divided by tan theta minus secant theta plus 1 equal to 1 plus sin theta divided by cos theta னு ப்ரூவ் பண்ணுவோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்கு? tan theta plus secant theta minus 1 divided by tan theta minus secant theta plus 1 அது எடுத்துக்கலாம். ஆனா ஒன்னோட வேல்யூ என்ன எழுதலாம்? இன் டர்ம்ஸ் ஆஃப் secant and tan சொல்லும்போது ஒன்னோட வேல்யூ வந்து secant square theta minus tan square theta. அப்ப 1க்கு பதிலா அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணிரும். இது வந்து பாருங்க a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்முலா இருக்கு. இதை a பிளஸ் b இன்டு a மைனஸ் பிங்கிற ஃபார்முலா எழுதிக்கலாம். அப்ப இங்க பாருங்க tan theta plus secant theta இருக்கு. இங்கேயும் secant theta plus tan theta இருக்கு. இது காமனா வெளியில எடுத்துட்டோம்னா பிராக்கெட்ல என்ன இருக்கும்? இந்த tan theta plus secant theta இந்த இடத்துல 1 வந்துரும். அப்ப இந்த டேர்ம்ல secant theta plus tan theta போயிடுச்சுன்னா பேலன்ஸ் இருக்குது என்ன? secant theta minus tan theta. அப்ப இந்த மைனஸ் உள்ள போகும்போது மைனஸ் secant theta plus tan theta ன்னு வந்துரும். பாருங்க இந்த இடத்துல 1 மைனஸ் secant theta plus tan thetaங்கிறது வந்துருச்சு. அப்ப கீழே வந்து பாருங்க இங்க எப்படி இருக்கு? 1 மைனஸ் secant theta plus tan theta அதே மாதிரி கீழே ரீஅரேஞ்ச் பண்ணிக்கோங்க. அப்ப 1 மைனஸ் secant theta plus tan theta ரீஅரேஞ்ச் பண்ணாலும் ஒண்ணுதான். இல்ல அப்படின்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சுன்னா ஓகே. அப்ப இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிட்டோம்னா secant theta plus tan thetaங்கிறது கிடைக்கும். secant theta ஓட வேல்யூ 1 by cos theta, tan theta ஓட வேல்யூ sin theta divided by cos theta. அப்ப டினாமினேட்டர் ரெண்டும் சேமா இருக்கும்போது 1 plus sin theta நியூமரேட்டர் ஆட் பண்ணிக்கிறோம் divided by cos theta. அப்ப ரைட் ஹேண்ட் சைடு. அப்ப லெஃப்ட் ஹேண்ட் சைடு is equal to right hand side. Hence proved.